விஜயின் கடைசி படம் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் முதல் படம் 300 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் படம் என்பதால் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் படத்தின் மீது நிலவுகின்றன. பொங்கல் விடுமுறையை குறிவைத்து ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்தது. ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பது போல தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையில் சிக்கி படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதால் படக்குழு தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பினை பொறுத்தே ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி தெரியவரும். இந்த நிலையில் ஜனநாயகன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வெளியாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது குடியரசு விடுமுறை, பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதி ஆகியவைதான் படக்குழுவுக்கு ரிலீஸ் செய்ய உகந்த தேதிகளாக உள்ளன. ஏனெனில் அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துவிடும். அப்படி அறிவித்துவிட்டால் அது ஜனநாயகனுக்கு கூடுதல் சிக்கல்தான். கடைசி படம் என்பதால் இப்படத்தின் கதை அரசியல் கலந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் விஜய் போட்டியிடுவார் என்பதால் ஜனநாயகன் வாக்காளர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பட வெளியீட்டை தள்ளி வைக்கவோ நிறுத்தவோ தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது. எனவே எவ்வளவு சீக்கிரம் படத்தை ரிலீஸ் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு நல்லது. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் படக்குழு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. இதற்கிடையே கரூர் துயர சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். இதனால் தணிக்கை சான்றிதழ், கோர்ட்டு தடை, சிபிஐ விசாரணை என்று பல்வேறு தடைகளை கடந்து விஜயின் கடைசி படம் வெளியாகவிருக்கிறது.